கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்கள் மத்தியில் நான் இருப்பது கர்த்தருடைய நாமம், அவருடைய மகிமை, அவர்களுடைய நாமம் மயப்படுவதாக. உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதாவது நாம் பலிபீடத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஈசாக்கு பலிபீடம் கட்டுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்கிறார். அது எங்கன்னு கேட்டால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24, 25. இதே இதில் அந்த ஈசாக்கு எகிப்துக்கு போகிறதுக்கு எத்தனை பண்ணும்போது கர்த்தர் வேண்டாம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்ததை நான் உனக்கு செய்வேன் அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் தடை பண்ணுறாரு. எப்போது? பஞ்சகாலத்தில். ஆபிரகாமுக்கு பின்னால் இது ஒரு பஞ்சகாலம். அப்போ தான் எகிப்துக்கு போக நினைக்கிறாரு. ஆனால் இரண்டாவது வருஷம் அந்த கேராரில் அமலேக்கிட்ட இருக்கும் பொழுது சில பரீட்சைகள் அவருக்கு வருகிறது, சோதனை. அவங்களால உபத்திரம் வரும்பொழுது கர்த்தர் துணை இருந்து ஆசீர்வதிக்கிறார். அதாவது 2 துறவை வெட்டுறாரு. எங்கள் ஆபிரகாம் அப்பன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க இல்லை, எங்கள் தான் சொல்லிட்டு அவங்க வாதாடி எடுத்துக்கிட்டாங்க. 3வது ஒரு துறவை வெட்டும் போது தான் அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஏன்னு கேட்டால் கர்த்தர் இங்கே வாழ இடம் கொடுத்தாரு, அவங்க நமக்கு இடர் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரெகோபோத்துன்னு சொல்கிறார். அப்பொழுது தான் கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுக்குறார். பிரசங்கத்திலே ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கம் ஒன்று இருப்பது என்று கேட்டால் ஈசாக்குடைய வாழ்க்கை வரலாறு ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு நாம் கொண்டு போகும். சுருக்கமாய் இதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலை, மெயின் பாயிண்ட்டு நாம் தியானிக்க போகிறோம். பலிபீடம் இந்த 2வது தரிசனத்தில் தான் தேவனாய் கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அணுகரை செய்கிறார். ஏன்னா ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். இங்கே தான் ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை அந்த ஈசாக்குக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னும் சில வார்த்தைகளை சொல்கிறார். பயப்படாது, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து மல்லத்தனையாக நட்சத்திரத்தை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன், உனக்குள்ளே எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும், உன்னை பெருக பண்ணுவேன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஆனால் அப்போ தான் அந்த பலிபீடம் கட்டுறாரு. அப்போ அந்த பலிபீடத்தினுடைய முக்கிய நோக்கம் 2 இருக்குது. தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதம் தரிசனத்தினுடைய அடிப்படையில் ஈசாக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுகை செய்கிறார். ஆனால் அதற்கு முன்னால் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தையே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த ஈசாக்குடைய தகப்பன் யார்? அதுதான் இந்த ஈசாக்கு இன்னும் தெளிவுபட தெரியல. நான் உன் தகப்பனுடைய ஆண்டவர்ன்றார். அப்போது இந்த ஆபிரகாமே மன்னிக்கணும், எந்த இடத்துல அவர் பிறந்து வளர்ந்தார்ன்ற ஒரு சுருக்கம். அதாவது மெசபதோமியாவில் இந்த சுமேர் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கு முன்னே சில பட்டணங்கள் இருந்து நல்லா ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த சுமேர் அவங்க அங்கே போகிறாங்க. அந்த சுமேர் காலத்தில் தான் இந்த ஆபிரகாம் கிறிஸ்துக்கு முன்னே 1700 அல்லது 2100 கிறிஸ்துக்கு முன்னால் இந்த ஆபிரகாம் பிறந்து அங்கே வளராரு. ஆனால் இதில் அந்த நாட்டு தான், அந்த சுமேரு தான் பின்னொரு நாட்களில் அந்த பாபிலோன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்சி குடமாக மாறிவிடுகிறது. அதாவது கல்தேயர் பட்டணம், ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம். அந்த கல்தேயர் எங்கே வந்தது கேட்டால் இந்த சுமேரிலிருந்து தான் இந்த பேர் அப்படி மாற்றப்பட்டதுன்னு சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு
அந்த தெய்வ வணக்கத்தை பார்க்கும்போது தேராக அவங்க குடும்பமெல்லாம் நிலவைத்தான் அவங்க வணங்கி கொண்டு இருந்தாங்க. அதாவது சின் என்றதான ஒரு நிலவு, அதை தொழுகை செய்து வணக்கத்துக்குரியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது இந்த இது தேராகு நிலவு தெய்வத்தை வழிபட்டு வந்தார். ஆனால் அந்த காலத்தில் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1 வாசித்தா அது அம்முரபி அப்படின்னு ஒரு ராஜா. அவர் யாருன்னு கேட்டால் ஆதியாகமம் 14:1 வாசித்தால் ஷியனரை ஆண்ட அம்பேரலாக் மன்னிக்கணும் அம்பராபேலாகு அவர் தான் அந்த அரசனை அந்த நாட்டை ஆளுகை செய்கிறார். இவருக்கு என்னடான்னா சூரிய கடவுளை வணங்கினவர். சூரிய கடவுள் தான் நமக்கு இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த நீர் நிலம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கொடுத்தவர் அவர் தான் இந்த சொல்லி அங்கே தான் அந்த நரபலின்றது உற்பத்தி ஆகுது. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் தான் நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு என்னடன்னா சிக்கராத்துனா அந்த ஒரு விக்கிர ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு மேடு. அந்த மேட்டுக்கு பல கல்படிகட்டில் இருந்தது. அந்த சிக்கராத்துன்றது தான் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு இடம். எப்படின்னு கேட்டால் ஆரம்ப காலத்தில், பூர்வீக காலத்தில் ஏன் ஒரு மேலே அவங்க கட்டுறாங்கன்னா அந்த பலிப்பீடம்னு கேட்டால் மேலே தான் கடவுள் இருப்பார், கீழே இருக்க மாட்டார். அதுக்காக ஒரு உயர்ந்த மேட்டில் தான் அந்த பலிப்பீடத்தை கட்டுவாங்க. சில இன மக்கள், சில கிறிஸ்தவங்க கூட மலை உச்சியில் போய் கோயில் கட்டுவாங்க. அதில் அர்த்தம் இங்கே தான் மேலே தான் இருப்பார். அதான் இஸ்ரவேலருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சண்டை வரும்பொழுது அவங்க மேல்நாட்டு தேவர்கள், ஏன்னா அப்படின்னா மலை மேலே இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவங்கன்னு அந்த காலத்தில் அந்த பழமொழி இருந்தது. அதனால தான் அந்த தொழுகை செய்யும்போது ஒரு உயர்ந்த மேட்டின் மேலே தான் போவாங்க. அங்கே தான் நரபலி கொடுப்பாங்க. சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈசாக்கு நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிற காரணம் என்ன? இங்கே தான் உன்னை தான் அவர் நரபலி கொடுக்க ஆயத்தம் பண்ண சொன்ன ஆண்டவரே நான் தாழ்ந்தார். அதுதான் ஆபிரகாமின் தேவன். ஏன் ஆபிரகாமு அந்த பலிக்கு அந்த ஈசாக்குக்கு ஒப்பு கொடுத்து இவரும் ஒப்பந்தம் பண்ணின்னு போகிறாருன்னா, இவர் வாழ்ந்த காலத்தில் அந்த நரபலி அங்கே தான் ஆரம்பமானது. சுக்கராத்தில் தான் அதிகமான பலிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த அமரபேலாக்கு வந்து தான் இந்த பலியே உற்பத்தி ஆனது. அதனால தான் என்னடா நிலான்னு நம்ம நினச்சி இவர் ஒன்று நினைக்கிறாரு. இந்த தேராகுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மையான கடவுள் இருக்குது, நம்ம சூரியனும் இல்லை, நிலாவும் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த உண்மையான தெய்வத்தை நம்ம கண்டு தொழுகை செய்யணுன்ற ஒரு வாஞ்சை அவர் உள்ளத்தில் இருந்ததுனால தான் அந்த சுமேர நாட்டை விட்டு மெசபுதமியா விட்டு கானானுக்கு போகும்படி போகிறார். அங்கே போகும்போது தான் 6 நாள் மட்டும் வந்து நின்றுட்டாங்க. அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, உண்மையான தேவனை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு அதே எண்ணம் தான். அதனால தான் அவரை பேரை சொல்லி அழைத்தார். ஆனால் அப்படி இருக்கும்போது உன் ஏக சுதனாகிய உன்னுடைய குமாரன் எனக்கு மோரியா மலையில் பலி செலுத்துன்னா, நம்ம வணங்கியிருந்த ஆண்டவர் மாதிரி நம்மளும் கூட இப்படி கேட்குறாங்க. நம்ம ஆண்டவருக்கு இல்லாத பிள்ளையா? ஏன்னா சில அந்த காலத்து ராஜாக்கள் ஆண் மகு அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலே காணிக்கை கொடுத்துருவாங்க. அது மட்டுமல்ல, ராஜா இறந்துட்டாங்கன்னா அவரோட மனைவி, அவர் கூட உதவி செய்கிறவங்க, போர் வீரருங்க, முக்கிய தளபதிகளெல்லாம் நரபலி கொடுத்து போவாங்க. ராஜாவுக்கு உதவியாக இருங்க, செத்த இடத்துல அவர் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு சடங்கு இருந்ததுனால தான் ஏன் இந்த ஆபிரகாமும் நம்முடைய ஆண்டவர் கேட்குறாரே, ஒரு எண்ணம் இருந்திருக்கலான்னு நான் சொல்கிறேன்.
அதனால ஏன் மனப்பூர்வமாக கொடுக்கணும்? சோதிக்கத்தானே. இருந்தாலும் நம்ம ஆண்டவனுக்கு அந்த காலத்தில் கொடுத்தோம் இல்லையா, நம்ம இந்த ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்னன்னு தான் அவர் சந்தோஷமாக போகிறாரு. மகன் கேட்குறாரு, உனக்கு நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, பலிக்கான ஆடு இல்லையே, கடா இல்லையேன்னா கத்தர் பார்க்குறாரு, வா நீட்டுன்னு போய் அங்கே அவனை கட்டிட்டு பலி செலுத்துகிறார். அப்போ உன்னை நரபலி கொடுக்க சொன்ன ஆண்டவர் நான் தான்ப்பா, ஆபிரகாமின் தேவன்றார். அதே நரபலியை வேணாம், வெட்டாத, தடுத்து நிறுத்தி உனக்கு உயிர் கொடுத்து உயிரோடு நான் எழுப்பி வர பண்ணதும் நான் தான். நான் சர்வ வல்லமை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்த்தி வைத்தது நான் தான். அதனால தான் ஆபிரகாமுடைய தேவன் அப்படின்னு சொல்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன். அப்போ அவருடைய பொருள் என்னன்னா, நீ என்ன சேவிக்க வேண்டும், நீர் என்னை தொழுது கொள்ள வேண்டும், நீ எனக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆபிரகாம் என் ஊழியக்காரன், அவர் என்னுடைய சட்ட திட்ட நியாயங்களை அவர் என்ன பண்ணார், கீழ்ப்படிஞ்சு நடந்தார். நீங்கள் கூட நடக்கணும்னாரு. அப்போ தான் அந்த பலிப்பிடத்தை கட்டி கத்தரை தொழில் செய்கிறான். நம்ம தகப்பனுடைய தேவைன்னா அதுதாங்க இருக்குது. அதே போல் ஆபிரகாம் கத்தரிடத்தில் வரத்துக்கு காரணம், எங்கள் அப்பாவுடைய தரிசனத்தை ஆண்டவர் நம்ம மூலியமாக நிறைவேற்றுறாரு. கானானுக்கு போகலான்னு ஒரு குருட்டு விசுவாசத்தில் போனவர் தான் இல்லை, நல்ல தெளிவு. நம்முடைய ஆண்டவர் தகப்பனுடைய, என் தகப்பன் தேராகுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வந்துகிறாரேன்னு வந்து போகிறாரு கானானுக்கு. அப்படி போகும்போது தான் தேவனாய் கத்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதம் நான் உனக்கு கொடுக்கணும், உன் சந்ததியை பெருசாக ஆக்கணும், நீ பயப்படாதன்றார். அப்போ பயப்படாதன்னா என்னன்னு கேட்டால், அந்த கோராகின் ராஜா அபிமேலுக்கு பயப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன தீங்கு செய்தாலும் பரவாயில்ல, வேறு நல்ல இடத்துல உனக்கு துறவை கொடுத்த ஆண்டவர், துறவை உருவாக்குற ஆண்டவர், நீரூற்றுகளை உருவாக்குற ஆண்டவர், உன்னை வாழ வைக்கும்படி நான் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். அதனால தான் நீ விதைத்தாய் 100 மடங்கு அறுக்கிறதுக்கு காரணம் என்கிட்ட தான் இருக்குது அந்த ஆசீர்வாதம். அதை நான் அவனுக்கு கொடுத்தேன். என்னை நம்பு, என்னை விசுவாசி, என் பிரமாணத்தை கடைப்பிடி அப்படின்னு ஒரு உபதேசத்தை உருவாக்கி கொடுப்பது தான் இந்த பலிப்பிடத்துடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆஹா, ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு, நம்ம தகப்பனை போல வாழணுன்றாரு. நம்ம தகப்பனுடைய தேவனாமே. அப்போது நிலவும் இல்லை, சூரியனும் இல்லை, எதுவுமே கிடையாதுடா. நாமோட பேசின ஒரு உண்மையான யெகோவா தேவன், உண்மையான கர்த்தர், அவர் ஒருவர் தான் நாம் சேவிக்கணும்னு சொல்லி தான் அந்த பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அந்த தொழுகையினால தான் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய முன்னோட்டங்களை பார்க்கும்போது அதிக ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் அந்த பின்னோட்டம், இந்த பலிப்பிடத்துக்குடைய கட்டக்கூடிய நோக்கம், அதுதான் பெரிய மரல. நமக்கூட ஒரு பலிப்பிடம் இருக்கிறது. ஒரே தரம் 9 எபிரேயர் 9:10 வாசித்தால் ஒரே தரம் நமக்கு பலியானார். சில பேமெண்ட் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா கேட்குறாங்க கொஸ்டின் மார்க்கு, அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா இல்லை பென்ஷனு வாங்குறான்னு. அவர் என்ன சொல்கிறார் அதுதான். விவாகரத்து பண்ணும்போது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா இல்லை மாதம் வாங்கிக்கிறியா? அந்த மாதிரி ஒன் டைம் நம்முடைய கர்த்தர் ஒரே தரம் நமக்காக சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி சரீரத்தை பிற்க கொடுத்து பாடுபட்டு மரித்தார் என்று கேட்டால் ஒரே தரம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு நமக்காக நம்ம ரட்சிப்பதற்காக அந்த பலி இருக்குது. அவர் ஒரே ரத்தத்தை சிந்தினார். அப்போ பிரதான ஆசாரியன் ஒரு விதமான பலியினால் அன்றாடம் பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார். பிரயோஜனம் இல்லை. மனிதர்களும் திருந்தவில்லை, ஆசானுடைய ஊழியம் முடிப்பெறவில்லை. தவறு செய்து கொண்டவனே மிருகத்தை பிடிச்சின்னு வந்து ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்த அந்த காளைகளை வெட்டி போடுறாங்க.
போஜன பலி கொடுக்குறாங்க, பாவம் பலி கொடுக்குறாங்க, அப்புறமா வேறு ஏதோ கொடுக்குறாங்க. பாவம் நிவர்த்தி ஆகல, பாவத்தின் விடுதலை இல்லை. நமக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சிந்தின ஒரே இரத்தத்தினால தான், ஒரு தரம் பாடுபட்டதுனால தான் நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டானது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் மன்னாவை புசித்தவங்க மரித்து போனாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராபோஜனம், அவர் அப்பத்தையும் ரசத்தையும் நினைவு கூறும்படி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரம் ரத்தம் என்று விசுவாசத்தோடு உட்கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தான் அது நித்திய ஜீவனாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை தான் இங்கே நமக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆபிரகாமின் தேவன்னா சர்வ சாதாரணமானவர் கிடையாது. யுத்தத்தில் அவர் ஜெயிக்கிறார். எப்படி? அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை பிடிச்சு கொண்டு போகும்பொழுது இந்த அம்ராபேலக்கு அவர் தான் இந்த சண்டைங்களை ஏற்படுத்தி கொண்டு போகும்போதெல்லாம் அவர் லோத்துடைய மனைவி பிள்ளைகளும் எடுத்துன்னு போயிட்டார். அப்பொழுது தான் இந்த ராஜா ஏன்னா ஆபிரகாம் வேலைக்காரங்களை கூட்டின்னு போய் அதை திருப்பி கொண்டு வர்றார். அப்போ அப்படி வரும்போது தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய தைரியம், சர்வ வல்ல உள்ள தேவன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றார். உனக்குள்ள சகல ஜாதிகள் ஆசிர்வதிக்கப்படன்றார். மெல்கிசேதேக்கே வந்து தானா வந்து ஆசிர்வதிக்கிறான்னா எவ்வளோ? அதுபோல் நான் ஆபிரகாமின் தேவன்னா என்னுடைய தூதர்கள் உன்னை வந்து ஆசீர்வதிப்பாங்க, உதவி செய்வாங்க. என்னுடைய சேனைகள் உன் பக்கமாக இருக்குன்றார். நான் உமக்கு பக்க பலனாக இருப்பேன்றார். உன்னை சத்துரு மேற்கொள்ள விட மாட்டேன், எந்த தீங்கும் உன்னை அணுகாதுன்றார். அதான் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். நான் இருக்கிறேன்ப்பா உன்னோட, நான் இருக்கிறேன், பயப்படாதேன்றார் ஆண்டவர். என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்றார். ஆபிரகாம் அப்போ வந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்றார். இப்போ சொல்கிறாரு என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நல்லதோ கெட்டதோ அது அர்த்தம் புரியல. ஒரு ஊழியக்காரர் ஒரு குடும்பத்துக்கு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி அந்த வாய்ப்பு ஜபத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. நானே நமக்கே திரளப்பா எப்படி ஜெபிக்குதுன்னு. ஏன்னா அந்த ஊழியக்காரர், அவருடைய மனைவி, அவருடைய மருமக்க பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகளுக்கு கை குழந்தை இருக்குது. அப்போ எப்படி ஊழியம் செய்வாங்க? அதுதான் நமக்கு ஒன்றும் புரியல நமக்கு. ஆனாலும் அப்போ தான் இந்த பாயிண்ட் பண்ண ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு உமக்கு ஊழியம் செய்தவங்க. அவங்க பெரிய ஒரு சபை காட்டலை, பெரிய ஒரு உபதேசத்தை காட்டலை, கர்த்தருக்காக ஒரு முன்மாதிரியாய் பூலோகத்தில் வாழ்ந்தவங்க தான் இவங்க. அதுதான் ஒரு நல்ல ஆபிரகாம் என்னுடைய ஊழியக்காரன்றார். ஏன்னா எதனா கொடுத்தார். நம்ம கூட அப்படியே தாங்க இருக்குன்னா கர்த்தர் உபயோகப்படுத்தினா படுத்திக்க வேண்டியது, இல்லைன்னா இல்லை. நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான், அங்கே எனக்கு ஊழியம் செய்ய இருக்கிறவ பிதா அவர் கனம் பண்ணுறன்றார். பேர் சொல்லி அழிக்கிறாரு, நாமே போய் ஊழியம் செய்தால் கூட பிதா கனம் பண்ணுறன்றார். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ அவ்விதமான ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிற இந்த ஆபிரகாமை ஆசீர்வதி. அவர் எனக்கு ஊழியக்காரன்பா அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொன்னதை செய்யக்கூடியவர், அதுதான் ஊழியக்காரன். சவுல் அமலேக்கை கொன்னுடு அழிச்சிடுன்னா அவர் செய்யலை. அதான் சொல்ல, கீழ்ப்படிதல் தான்ப்பா பலி, கீழ்ப்படிதல் தான் பலிப்பிடமே. நீ கீழ்ப்படியவில்லை, அதனால் நீ சரியில்லை. ஆனால் ஆபிரகாம் என் வார்த்தை கேட்டு நடந்தார்ப்பார், அவர் தான் என்னுடைய ஊழியக்காரன். இதை இந்த ஈசாக்கு தெளிவுபடுத்துகிறார். கீழ்ப்படிதல் இருக்கணும், வேறு எதுவும் பேசாத, என்கிட்ட சொன்னதை செய்ய. நான் என்ன சொன்னால் ஆமாம் சாமின் போயினே இரு, பின்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார், உன் சந்ததி பெருக பண்ணுவேன்றார்.
எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமுடைய என்னுடைய ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். அப்போது அந்த பலிபீடத்தில் வெட்டப்படும் போது தன்னை முழுமையாக கொடுத்தான். அப்பா ஏன் என்னை வெட்டுறேன்னு அவன் கேட்கல. அப்பா எதுக்குப்பா என்னை கொண்டு வந்த? இல்லை, என்னை எவ்வளோ அன்பாக இருந்த, என் மேலே எவ்வளோ ஸ்நேகமாக இருந்தான், அம்மா என் மேலே உயிரே வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு. சரி அப்பா உன் இஷ்டமேன்னு தான் உள்ளத்தை அறிஞ்ச ஆண்டவர் தான் நீ என் ஊழியக்காரனாக இருக்கணும்னு தான் அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இதுதான் பிரியமான ஒரு பலிபீடம்னா. நம்ம ஆராதிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில், எதுக்கு ஆராதிக்கிறோம்? நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்? நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம், எதுக்கு கேட்குறோம்? நம்ம வேதத்தை படிக்கிறோம், எதுக்கு நம்ம படிக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை தொழுகை செய்கிறோம், ஏன் தொழுகை செய்கிறோம்? நமக்கு என்ன அதில் சம்பந்தம் இருக்குது? யோசித்து பாருங்க. ஒரே ஒரு சம்பந்தம் இருக்குது, நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேறு எதுவுமே இல்லை. இவன் கீழ்ப்படியக்கூடிய மனிதன் தான் ஊழியக்காரனாக இருப்பான். அவனுடைய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருப்பார். அதுதாங்க இருக்கிறது. அந்த காலத்தில் மிஷினரி எவ்வளோ தியாகமாக இருந்தாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நம்ம தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 10 ரூபா கூட அவர் சாப்பிடல. அவங்க அம்மா சாவுக்கு கூட பாக்கெட்டில் காசே இல்லையாம் பாரு. அந்த கல்லறைக்கு அவனுக்கு கூலி கொடுக்கணும், அது கூட இல்லைன்றாரு. வீட்டுக்கு குழா போட்டாங்க, ஆயிட நீ உன்னை பிடுங்கப்பான்றாரு. பார்க்குறதுக்கு வாழ தெரியாத ஒரு மனிதன் மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு நல்ல உன்னதமான மனிதன் அவர் தான். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னா அவர் ஒருத்தர் தாங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வெளிநாட்டிலேருந்து வந்த மிஷினரிங்கெல்லாம் தியாகிங்களே. பணத்தை பார்க்கல, பொருளை பார்க்கல, தன் உடலை பார்க்கல, தன் உடலுடைய ஆரோக்கியத்தை பார்க்கல. ஒரு மிஷினரி அவர் ஊழியம் செய்யும்போது அந்த மிஷினரியுடைய அம்மா இறந்துட்டாங்க, பலனண்டி அவரே பொதிக்கிறார். அப்புறம் 2 பிள்ளைங்க அதுவும் அந்த வியாதியில் சேர்த்ததில்ல, அவரும் பலனண்டி போயிடுறாரு அவங்கள. கடைசியில் இவரும் செத்துடுறாரு. அது யார் புதைச்சாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் ஒரு தியாகம் மனப்பான்மையோடு ஊழியம் செய்தாங்க. அந்த தியாகம்தான் இந்த ஆபிரகாம். அதனால் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுடைய தேவன். என்ன அழகாக சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் நன்மையை பேசக்கூடிய பலிபீடத்தினுடைய ரத்தத்து அண்டையில் வந்திருக்கிறோன்னு நம்மை குறித்து சொல்கிறார் ஆண்டவர். நாம் பலிபீடத்துக்கிட்ட போகிறோம். அப்போ பலிபீடம்னா என்ன? தேவனும் வர வேண்டும், நாமும் வர வேண்டும். 2 பேரும் சந்திப்பு தான் பலிபீடம். அதனால தான் அந்த மோசஸ் அந்த ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு புறம்ப கட்டிட்டு அதுக்கு பலிபீடம் ஒரு பிரேயர் மாதிரி ஒரு ஹவுஸு இல்லை கத்தரை தொழுதுகிற இடமாய் ஒன்று கத்தர் சொன்ன மாதிரி கட்டிட்டு அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னார். பாளையத்தில் வெளியே இருக்குது. பாளையத்துலேருந்து அந்த பலிபீடத்துக்கிட்ட போனாங்கன்னா ஜனங்கள்லாம் எழுந்திருந்த கர்த்தருடைய மகிமை கண்டு தொழுகை செய்வாங்களாம். அப்போது மோசஸும் ஆபிரகாம மோசஸும் தேவனை சந்திக்கிற ஒரு ஆசரிப்பு கூடமாக மாறிவிட்டது. நமக்கு என்ன மாறுது? இன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், நாளைக்கு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம், நாளைக்கு இன்னொரு கூட்டத்துக்கு போகிறோம். சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்மளுடைய ஒரு ஆலயத்தில் இருந்த கர்த்தரை தொழுகை செய்யணும். நம்மளுடைய அட்னஸ் அங்கே தான் இருக்குது. நம்ம மனம் போல் சுற்றி திரிஞ்சு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீ என் பிரமாணத்தை என் நீதி நியாய கட்டளை கை கொள்ளும்படி நீ இருக்கணுன்றார் ஈசாக்குக்கிட்ட. அந்த காலத்தில் அந்த கடினத்தை சொல்கிறேன். ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாங்க, அவங்க கட்டளை மீறிட்டாங்க. ஆனால் இவர் மீறலை. நடக்கணும், நீ நடக்கணும், எனக்கு நீ தேவை.
எகிப்துக்கு போகாதனாரு, போல இங்கே தங்கி இருந்தார். பள்ளத்தாக்கில் துறவணுன்றாரு. 2 இடத்துல போச்சு. 3ஆவதுல வெட்டின துறவு ரெகோபோத் என்ற வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார், வசிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு. எவ்வளோ ஆசீர்வாதம்! கர்த்தர் தரிசனம் கொடுக்கும்போது தொழுகை செய்கிறார், பலிப்பிடம் கட்டி. அப்போ நாம கூட நாம் பலிப்பிடம் கட்டணைங்க. கர்த்தர் நமக்கு ஒரே தரம் சிலுவையில் பாடுபட்டு மரித்த தேவன் மீண்டும் உயிர்த்தெழுந்து மீண்டும் 2ஆம் தடவை நமக்கு தரிசனமாகிறான் என்று கேட்டால், நாம் ரட்சிக்கப்படும்படி தான் வேதம் சொல்லுது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தையோ நம்முடைய அழுக்கையோ நம்முடைய அசுத்தத்தை விட்டு விலகணும். இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்தியா நாடு மற்ற உலக நாடு எடுத்துக்கிட்டால், வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறார் பாரு, 22ஆம் அதிகாரத்தில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமாகிறவன் அசுத்தமாக இருக்கட்டும். அதில் தான் அவன் இன்னும் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தம் அடையுங்க. நீதிமான்லாம் இருக்கிற நீங்கள் இன்னும் நீதி செய்ய, அவங்களுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்றார். வேதத்தெல்லாம் ஆண்டவர் ஈவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், பல ஆசிரத்தை கொடுக்குறவர் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வாரத்தில் சொல்கிறார் பாரு, நீ எப்படின்னா வாழ்ந்துக்கோ, உனக்கு அளிக்கக்கூடிய பலன் நான் எடுத்துன்னு கொண்டு வருவேன்றார். அப்போ மனதுருகமே இல்லை, மன்னிப்பும் இல்லை, அரவணைப்பும் இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, என்ன பண்ணுற நிலைமை இல்லை. ஒரே தரம் மனுஷன் நம்பிக்கைப்பட்ட நியாய தீர்ப்பில் போய் நிற்கிறோம். நம்மளோட வாழ்க்கை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஒரு புதிய பலிபீடத்தை கட்டுவோமாக. நம்மள வாழ்க்கையில் ஆண்டவர் வரணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பண்டார். உள்ளே பிரவேசிக்கணும் ஐயா. அனலும் இல்லை குளிரும் இல்லை என்றால் வாமிட் பண்ணி போடுறான்றார். அது வேண்டாம். ஒரு அனலாக இருப்போம். நமக்குள்ளே ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், ஒரு பரிசுத்தம் இருக்கணுங்க. நமக்கு பரவாயில்ல, வட இந்தியாவுங்களில் செத்துட்டா கூட அந்த பணத்தை அடக்கம் பண்ண விட மாட்டேன்றாங்க. அழி வாசனைச்சா கூட இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இங்கே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க பாரு, கர்த்தரை விடலை, கர்த்தரை சேவிக்கிறாங்க, கர்த்தரே கெட்டியாக பிடித்து அவரை பின்பற்றுறாங்க. என்னை எதற்காக அழைத்தீரோ நான் அதற்காகவே நான் ஓடி வருகிறேன், உம்மை பின்பற்றுகிறேன், எனக்கு உண்டான அனைத்திய நஷ்டமும் குப்பையாக உதறிவிட்டேன் ஐயா, தேவையில்லை. பவுல் சொல்கிறார், எப்படியாலும் மரித்தொழுந்து எழுந்திருக்க வேண்டுமா, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னாரு. அந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. இந்த உலக வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளோ சொத்துக்குறிகளாக இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட சொத்துக்காரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உலகத்தில் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அந்த தானம், தர்மம், புண்ணியம், அதுதான் நமக்கு ஒரு கிறிஸ்துவ சனாதானம் ஒன்று இருக்குது. நான் கண்டுபிடிச்சிது மத்தேயு 25, நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுக்கலை, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்கலை, நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வரலை, நான் சிறைசாலை இருந்தேன் என்னை விசாரிக்க வரலை. அப்போது எங்கே ஆண்டவர்னு கேட்குறாங்க. இந்த சிறியவனுக்கு செய்த அது எனக்கே செய்ததுன்றார். அதுதான் அந்த சிறியவனை நம்ம நினைக்கிறோம். அதை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அவருக்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பலிப்பிடமாக கட்டி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும். நம்ம இடத்துல வரணையா, வரலன்னா அது பலிப்பிடமும் இல்லை, அது ஆராதனை கூடமும் இல்லை. அப்படி உண்மையாய் தேடுவனுக்கு நான் வெளிப்படுவேன்றார். மன உத்தமமாய் தேடுவனுக்கு அவனுக்கு என் வல்லமை விளங்க பண்ணும்படி என் கண் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதுன்னா அவருடைய கண் பார்வை நம்ம மேலே தான் இருக்கணும். அவளை உண்மையாக தேடு. பிசாசானவன் யோபு மேலே கண்ணை வச்சு கவுக்க பார்த்தான்னா அப்போ எவ்வளோ ஒரு தீமையுடைய கண்ணு யோபு மேலே கண்ணை வைத்திருந்தால் அந்த அளவுக்கு கர்த்தருக்காக வாழணும், தொழுகை செய்யணும், பக்தி உள்ளவனாக இருக்கணும்னு நினைச்சார்ப்பார். கர்த்தர் கைவிடலை. அதுதான் இருக்கணும். நமக்கு பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். பஞ்சகாலத்தில் அலைய திரிய மாட்டோம். ஒரு நீதிமான் சாப்பாட்டுக்கு கூட
கையை ஏந்த மாட்டார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த ஈசாக்கை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் அழைப்பது அவருடைய குடும்பத்தை பெயரை வச்சு அழைக்கிறார். ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், உன் தகப்பனாகிய அவருடைய ஊழியக்காரன் தான் எனக்கு அவர் ஊழியம் செய்தவர். அவருடைய குமாரனாக இருக்கிற ஈசாக்கே, என் வார்த்தை கீழ்ப்படியவா, கீழ்ப்படிஞ்சிரு, நான் உன்னோடு, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், உன் ஆசிரியத்தை பெருகச் செய்வென்றார். ஆகவே ஒரு ஈசாக்கை போல நம்மையும் தேவன் அழைக்கிறார். நமக்கு அந்த அழைப்பு இருக்குது. அந்த ரட்சிப்பை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆராதிக்கிற ஆராதனையில் கர்த்தர் வரணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் வரணும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வரணும், பேசணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது தான் ஒரு சிறந்த பலிப்பிடம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.